நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரி என்ன ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். டாக்டர் வந்து அபி கிட்ட சொல்றாங்க, இல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, இவரு நல்லதா இருக்காரு, இவர் வந்து டிராமா பண்ணிட்டு இருக்காரு, அது மட்டும் தான் உண்மை, இவருக்கு எந்த விஷயமும் மறக்கலன்னு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இதை கேட்டதுமே அபி பயங்கரமா கோவத்துல இவன் எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கானா, இவனை சும்மாவே விடக்கூடாது, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன வச்சு பிளேம் பண்ணிட்டு இருப்பான், அவனை பொறுத்த வரைக்கும் என்ன அடையணும், அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ராகவ வந்து சந்திக்கப்பட வைக்கிற மாதிரி எல்லா விஷயமும் பண்ணி இவன் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கானா, இவனை நான் சும்மாவே விட மாட்டேன். எந்த வகையில் அவன் போயிட்டு என்னுடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறானோ அதே வகையில் போயிட்டு அவனுடைய சுயரூபத்தை எல்லாமே நான் தெரியப்படுத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அபி வந்து ஆண்டாள் அத்தை கிட்ட சொல்லி ஆண்டாள் அத்தையும் நானும் சேர்ந்து இப்படிப்பட்ட பிளானை போடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. அபி நேராக போயிட்டு ஆண்டாள் அத்தையை மீட் பண்ணணும்னு சொல்லி போகிறாங்க. அபி நம்ம போட்ட பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு தானே, அவனுக்கு அடிபட்டுச்சு தானேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா அத்தை அடிபட்டுடுச்சு, ஆனாலும் அவன் இப்படி பண்ணுவான் நான் நினைச்சு கூட பார்க்கல அத்தை, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிப்பட்ட கேவலமான வேலையை பண்ணியிருப்பான். அந்த முரளிக்கு வந்து பழைய ஞாபகம் எதுவுமே மறக்கல, எல்லாமே ஞாபகத்துல தான் இருக்கு. இந்த விஷயம் எனக்கு ஆல்ரெடி சந்தேகம் இருந்தது, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, இனிதாண்டி அவன் நம்மளுடைய ஆட்டத்தை பார்க்க போறான், நம்ம வந்து யாருன்றதை காட்ட போறோம்னு சொல்லிட்டு ஆண்டாள் அபி முடிவு எடுக்கிறாங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.